தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு தனது முன்னோர்களின் வாரிசுப்படி தனது சுய உழைப்பால் உழைத்து உன்னத ஒரு ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருப்பவர் நமது அன்பு அண்ணன் ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்கள். இந்த தருணத்தில் நமக்கு இப்படி ஒரு ஏற்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் முதலில் ஐடிவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு அழகான காலை நேரத்தில் அண்ணனுடைய ரசிகர்களாக நாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி என்பதை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைநகரில் இன்றைய காலகட்டத்தில் நிறைய கதாநாயகர்களுக்கு தலைநகரில் ஒரு தலைமை அலுவலகம் இருப்பது என்பது அரிதான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி அவர்களுக்கு தலைமை அலுவலகம் உள்ளது. அதற்கடுத்து பார்த்தால் சூப்பர் ஸ்டார் உலக நாயகர்கள்லாம் இருக்கிறது. ஆனால் அது கட்சி ரீதியாகவும் அந்த ஒரு மாற்றங்களாக மாறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது. தற்போதைய ஒரு சூழ்நிலையில் விஜய், அஜித் அந்த காலகட்டத்திற்கு அப்புறம் நமது ரியல் ஹீரோ அவர்களுக்கு தான் தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக தமிழ்நாடு முழுவதும் நமது மாநில தலைவர் அன்பு அண்ணன் தொழிலதிபர் முத்துத்துறை மற்றும் செயலாளர் தொழிலதிபர் இவர்களுடைய ஒரு கடின உழைப்பு, கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக அவர்கள் ஆலோசனை நடத்தி நமது அண்ணன் செயலாளர் அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பில் தலைவர் தூத்துக்குடி, ஊட்டி நம்ம ஹீரோவுடைய நம்ம அண்ணன் சென்று கொண்டு அங்கிருந்து டைரக்ஷன் எல்லாரையுமே ஏற்படுத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 விங்கு நம்ம ரசிகர் மன்றத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. எல்லாரோடையும் இரவு பகல் பாரு. அதாவது உங்களுக்கே தெரியும், இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒன்று காசு கொடுத்து வண்டி கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. இவங்க ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாசமா, அதுக்கு முன்னாடி இருந்து டைரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு 3 மாசமா நம்ம முத்தண்ணா டைரக்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தையும் பேசி இவ்வளோ கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. ஏன்னா பாதி பேர் இடம் இல்லை, எல்லாம் அந்த இங்கெல்லாம் உள்ள இருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு தலைவரும் நம்மளுடைய ஹீரோட்ட கூட்டு போய் இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அரிதான விஷயம். ஏன்னா இங்கே நிறைய சினிமா ஃபீல்டு நிறைய பெரிய பெரிய ஆள் வந்திருக்கீங்க. போய் தலைவர்கிட்ட நிதானமாக நின்று ஃபோட்டோ எடுக்கிற சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் நம்ம லெஜண்ட் சரவணன் இன்னைக்கு ஓப்பனாக சொல்லணும்னா பல தொழிலதிபர்கள் பல லட்சம் கொடுத்தாலும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. சூப்பர் ஸ்டாரை கூட பார்த்தோம்னா இவரை பார்க்க முடியாது. ஆனால் இதுதான் உண்மை. நம்ம சென்னையிலேருந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பெருமைக்காக சொல்லலை, அவரை பார்க்குற அவ்வளோ ஒரு அரிதான விஷயம். ஆனால் நம்ம தலைவரும் செயலாளரும் ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக கூட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வைப்பாங்க. நம்ம அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும்.